கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. லேட் அப்படின்னா நாக்கு டேஸ்ட் பண்ணாங்க, அதாவது ருசிக்காது, இனிக்காது. அது என்ன செய்யணும்? ருசிக்கணும், தொட்டு வச்சு ருசிக்கணும். ஹல்லேலூயா. அதே போல நம்ம ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களை காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு கடன் நம்ம வாழ்க்கையில் யாரு முன்னாடி போனோம்? யார் முன்னாடி போனோம்? ஏசப்பா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி யார் போனா? ஆமென். மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் முன்னே போனார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் முன்னாடி போனார். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே போகிறார். ஹல்லேலூயா. ஓசன்னா கீதம் பாடுவோம். நீதிமன்ற பின்னாடி போனோம். ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன பிரசங்கம் எடுக்க போறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. பாட்டை குறிச்சு ஒரு பாஷை முன்னாடி பாட்டார்னா அவர் எந்த தலைப்புல எடுக்க போறான்னு விசுவாசிகள் அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முன்னாடி தான் போறாரு. இந்த பிரசங்கத்துக்கு பின்னணியில என்ன இருக்கு? அவங்க என்னத்தை கடந்தாங்க? ஜெயம். என்னத்தை கடந்து போனாங்க? இல்ல இல்ல, நேற்று போன வாரம் பிரசங்கம் கேட்டவங்க கிளீனா சொல்லி யோர்தான நடந்தார்கள். அப்ப ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்ட உடனே என்னாச்சு? ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீர் கிடந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்டை கூட நம்ம பார்க்கிறது யோர்தான் எல்லாருடைய வாழ்க்கையில யோர்தான் இருக்கு. யோர்தான் என்பது நான் என்னுடைய காரியத்தை சொல்றேன். ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு ஒரு பரீட்சை வச்சுதான், அதாவது அவன் பாஸ் பண்ண முடியும். +1 போக முடியும், +2 போக முடியும். அப்ப யோர்தான் என்பது ஒரு பரீட்சை பண்ணுகிற இடம், அது ஒரு சோதிக்கிற இடம், அது ஒரு ஆசீர்வதிக்கிற இடம், அது பரிசுத்தாவின் வல்லமை கொடுக்கிற இடம், அது அறிமுகப்படுத்துகிற இடம். இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த வருஷம் 10வது படிச்ச பசங்களுக்கு ரொம்ப பரீட்சை இல்லாமலே பாஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. யார் பாஸ்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நம்ம இந்த முன்னணி உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்திட்டு வந்தா? முதல்ல 40 வருஷம் மோசே. மோசே மரித்து போன பிறகு யார் நடத்தினா? அப்ப யோசுவாவை ஆண்டவர் என்ன செய்றாரு? மோசைக்கு பதிலா இருக்கிறார். கலங்காது திகையாதே, நான் ஒரு தேவன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை பெரிய ஆளை காட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல
7வது வசனம். நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல அறியும்படிக்கு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்துறேன்னு சொல்லி யாருக்கு கொடுத்தாரு? ஆமென். அல்லேலூயா. அதே போல என்ன ஆண்டவர் யோர்தானை பிளந்து அக்கறைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப யோர்தானை கடக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் வேணும். யோர்தானை கடக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஆண்டவருடைய அற்புதத்தை காண்பதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய அற்புதம் எனக்கு கிடைக்கணும், அதிசயத்தை நான் காணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? விசுவாசம். அல்லேலூயா. சரி, அந்த விசுவாசத்துக்கு என்ன தூண்டுதலா இருக்கணும்? அல்லேலூயா. 5வது வசனம் வாசிமா. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற காரியம் நிறைய இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பரிசுத்தமாய் காணப்படணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப யோசுவா கர்த்தர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு எல்லாரையும் பரிசுத்தப்படுத்து, அப்பதான் யோர்தான் தெரியுது நீ பார்க்க முடியும். அவங்களுக்கு முன்பாக என்ன செய்வேன்? உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்ப நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னா ஜனங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்து. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப யோர்தான் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. கஷ்டம், ஒரு கஷ்டம், அதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு யோர்தான். அந்த கஷ்டத்தை தாண்டாதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிசினஸ்ல லாஸ் வச்சுங்களேன், இந்த லாஸ் ஆனாதான் தெரியும் நமக்கு எதனால லாஸ் ஆனச்சு. அல்லேலூயா. எதனால லாஸ்? சரி, வீட்டுல பார்க்கலாம். வீட்டுல பார்க்கிற சமயத்துல டிபிசிட் ஆயிடுச்சு, அதாவது பத்தாக்குறையா போயிடுச்சு வச்சுங்களேன். ஏன் பத்தாக்குறை ஆகல ஆயிடுச்சு? அதுக்கு உட்காந்து என்ன செய்வோம்? பார்ப்போம். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு யோர்தான் நமக்கு முன்பாக இருக்கு. இந்த யாத்ரா புஸ்தக முழு காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் காட்டின தேசத்துக்கு போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கானான் தேசத்துக்கு போறாங்க. எங்க இருந்தாங்க அவங்க? எகிப்து தேசத்துல. எகிப்து தேசம் எப்படிப்பட்ட தேசம்? செழிப்பான தேசமா இருந்தாலும் அவங்க அங்க எப்படி இருக்காங்க? அடிமைகளா இருக்காங்க, உபத்திரவத்துல இருக்காங்க. இந்த உபத்திரவத்தினால அவங்க ஆண்டவருக்கு கூக்குரலிட்ட அப்படின்னாலே கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசை எடுத்து இப்போ என் ஜனத்தை அழைச்சிட்டு வா அப்படின்னு விடுறாங்க. அப்ப எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போற காரியம் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இதே புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து நம்ம எங்க போறோம்? கானானுக்கு. கானான் என்பது பரலோகம். அப்ப கானான் தேசத்துல என்ன இருந்துச்சு? சீயோன் பர்வதம் இருந்துச்சு. அங்கதான் தேவன் வாசம் பண்ணினார். அங்கதான் மோசையோட கர்த்தர் பேசினார். அப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு அதாவது யோர்தானை தாண்டாதான் எரிகோவை என்ன செய்ய முடியும்? தகர்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒன்றுமே போக முடியாம நான் எனக்கு யோர்தானே வாடா அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேற முடியாது. நமக்கு என்ன தேவை? ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு சுதந்திரிக்க கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப கஷ்டமே இல்லாத மனசு யாருமே இல்லை. அல்லேலூயா. அந்த கஷ்டம் வந்து சில சமயத்துல அதை பெருசா பார்க்கறது நம்ம மனசுதான். அது நம்ம காலுக்கு கீழே போறதும் நம்முடைய மனசுதான். ஆனா கர்த்தரோடு இருக்கிறவங்கதான் கஷ்டத்தை கர்த்தர் செய்வாரு, மாற்றுவார். ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப யோர்தானை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம எந்த யோர்தானை கடக்க போறோம்? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு அதாவது நீங்க நல்லா பைபிள் படிச்சுட்டீங்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான். அல்லேலூயா. யோர்தானை எத்தனை கோத்தருக்கு பெண் பிள்ளைகள் கடக்கவில்லை. யோர்தானை இஸ்ரவேலர் எல்லாரும் போயில்லை. அதுல வெரி குட் 2 கோத்திரம். ஒன்று ரூபன், அடுத்தது காத்து, அடுத்தது இல்ல பாருங்க பாதி கோத்திரம். அல்லேலூயா.
எடுத்தாச்சா? சரி, அந்த மனசே பாதிக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த 2 ரகம் யார் போனாங்கன்னா யுத்த புருஷர்கள் தாண்டாங்க. ஆனா பிள்ளைகளும், அதாவது 20 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளும் ஸ்திரீகள் என்ன செய்யல, அதை கடக்கல. ஆடு மாடுகள் அதை கடக்கல. ஏன்னா இந்த தேசத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட கேட்டாங்க. அல்லேலூயா. சரி, நீங்க இங்கே இருங்க. மோசைட்ட கேட்டாங்க, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மோசைக்கு மரணம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த ஜனங்கள் போகும்போது யுத்த புருஷர்கள் போயிட்டாங்க, எல்லாருமே போனாங்க. அப்ப கடந்து கர்த்தர் யோர்தானை விட்டு, அதாவது யோர்தானை கடந்து அந்தந்த போன பிறகு எதை உடைக்கிறாங்க? 7 நாள் சுத்தி வந்து எதை உடைக்கிறாங்க? கையால உடைக்கல, கடப்பாறையில உடைக்கல, துதியால உடைச்சாங்க. அல்லேலூயா. துதிச்சாங்க. துதிக்கிறப்ப எரிக வந்து நினைச்சு கீழே விழுந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். ஒரு யோர்தான், அடுத்த ஒரு எரிகோ. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடிப்பட்ட கால அடிபடும். அதாவது கஷ்டத்து மேல கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்து இதுதான் நம்ம சொல்லுவோம் ஒழிய நம்ம அதை நினைக்க மாட்டோம். யோர்தானை தாண்டாங்க. அல்லேலூயா. அடுத்த யோர்தானை தாண்டப்ப என்ன இருந்துச்சு? ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்டோடனே பிறந்துச்சு. அல்லேலூயா. துடிக்கிற ஆளு எல்லாம் யோர்தானின் பழக்க வைப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே துடிச்சாங்க. 7 நாள் துதிச்சாங்க. 7ஆவது நாள் 7 முறை துதிச்சாங்க. எருவு கீழே விழுந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில யோர்தானா இருந்தாலும் சரி, எரிகோவா இருந்தாலும் சரி, நம்முடைய துதியினால எல்லாத்தையும் நிர்மூலமாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அதாவது வேதத்தின்படி இந்த யோர்தானை கர்த்தர் எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. யோர்தான் என்பது பாலஸ்தீன நாட்டுல ஒரு ஜீவ நதி மாதிரி. அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய நதி. அதோடைய அதோடைய நீளம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வளைஞ்சு சுத்தி வந்ததுனால 200 கிலோமீட்டர் அதோட நீளம். அது உற்பத்தி ஆகிறது பார்த்தீங்கன்னா ஏர்மோன் மலையில உற்பத்தி ஆகுது. ஏர்மோன் மலை குறிச்சிங்க. ஏர்மோன் மலை, அந்த மலையில உற்பத்தி ஆகி ஊழு என்கிற ஏரியிலிருந்து அது வெளிவருகிறது. அதோட மாத்திரமல்ல, அது வெளியில வந்துகிட்டு இருக்கிறப்ப யாபேக் 2 நதிகளும் வந்து அதுல சங்கமாகுது. யாபேக்கிற ஒரு நதி வருது, உப நதி, அது வந்து சேருது. இன்னொன்று யாபேக், இந்த யாபேக் நதி வந்து சேருது. இந்த யாபேக் நதியை பத்தி யாருக்காவது தெரியுமா? யாபேக் நதி குறிச்சு வச்சுங்க. யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வர சமயத்துல இந்த யாபேக் அந்த நதி ஓரத்துல வந்துட்டா அக்கறைப்படுத்தி ஒரு பங்கு அந்த வச்சுட்டு ஒரு பகுதி இணைஞ்சான் ஏசாவுக்கு அனுப்பிச்சு விடலாம். ஏசாவுக்கு அனுப்பி விடலாம். அப்பா நேற்று கணக்கு பார்த்தோம், கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் சொத்தை சகோதரனுக்கு அனுப்புறான். அப்ப அவனுக்கு கொஞ்சமாக அனுப்புறான். அப்ப இவன்கிட்ட எத்தனை இருக்கும்? பெரிய கோடீஸ்வரன். அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரன். அப்ப அந்த யாபேக் நதி என்ன செய்யுது? 2 வந்து இதுல கிடக்குது. அதாவது யோர்தான் என்று சொன்னால் இறங்கி பாயும். எழுதிங்க. யோர்தான் என்பது இறங்கி பாயும். இறங்கி பாயும். அப்பன்னா மேலிருந்து இப்படி வருது, இப்ப மேலிருந்து இப்படி வருது. அல்லேலூயா. இப்ப யோர்தானை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம காவேரி கங்கை இதுல என்ன செய்யுதுன்னா நதி வந்து கிளை நதியா போகும். அது அப்படி இல்லை. 2 உப நதிகள் வந்து சேர்ந்து அதோடைய அதாவது உற்பத்தி ஆனதுலேருந்து சாக்கடல் என்கிற இடத்துல வந்து அது கலக்குது. அப்ப அதாவது ஷார்ட்ல பாத்தீங்கன்னா 75 கிலோமீட்டர். அது சுத்தி வர்றதுனால அதோட நீளம் 200 கிலோமீட்டர். அது மத்திய தரக்கடலிருந்து அது உயரத்தை பார்க்கிறோம். அதோடைய இடத்தை பார்க்கிற பொழுது அதாவது ஒரு இடத்துல 700 அடி பள்ளத்தாக்கு, இன்னொரு இடத்துல 1232 அடி கீழே உள்ளது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாக்கடல்ல கலக்கிறவங்க பாத்தீங்கன்னா 3000 அடி கீழே கடல் மட்டத்திலிருந்து. அப்பனா அது எப்படி இருக்கும்? உலகம் ரவுண்டா இருக்கு. இதுல ஒரு புலி மாதிரி இருக்கு அந்த பள்ளத்தாக்கு. அந்த அளவுக்கு யோர்தான் ஒரு நல்ல இடம்.
இந்த யோர்தான் பத்தி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஏர்மோன் அப்படின்ற மலையை பத்தி ஏதாவது தெரியுங்களா? எல்லாம் கத்துக்கணும். அல்லேலூயா. இதை பிரிச்சிங்க. 133வது சங்கீதம் 3வது வருஷமா எடுத்தாலே அதான் போடுவாங்க. குறிச்சிங்க. இதெல்லாம் உங்களுக்கு குறிச்சிட்டு நீங்க வீட்டுல இங்கேயே மறந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. அது வீட்டுல போய் படிச்சு அதுல தேர்ற போதுதான் அடுத்தாப்புல யாராவது உங்களை ஒரு கேள்வி வேதத்தின் படி கேட்டாங்கன்னா கரெக்டா சொல்லலாம். ஏர்மோன் மலையிலிருந்தும் இறங்கும் பனித்தோப்பாக இருக்கிறது. அங்கே எந்தெந்தைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எந்தெந்தைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப யோர்தான் எங்க போயிடுச்சு பார்த்தீங்கன்னா எங்க உற்பத்தி ஆகுது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அது. இதுல இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யறோம்? படித்து நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோர்தான் என்பது ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். குறிச்சிங்க. யோர்தான் என்பது ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். எடுத்து வாசிங்க. 32வது ஆதியாகமம் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. யோர்தான் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்கள் உள்ளவனானேன். அல்லேலூயா. நல்லா பாருங்க, யாக்கோபு இந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயத்துல இருந்தான். அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அதாவது நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல படுக்கிறான். படுக்கிற பொழுது ஒரு கண்ணை தலையில வச்சு படுக்கிறான். படுத்த பிறகு அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதாவது வானத்துல ஒரு ஏணி இருக்கு. அந்த ஏணியில ஏறுகிறவர்கள் இறங்குகிற தேவதூரத்தை பாக்குறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஏணியின் உச்சியில யார் இருந்தா? அல்லேலூயா. ஏணியின் உச்சியில யார் இருந்தா? கர்த்தர் தேவன் இருந்தார். அல்லேலூயா. அப்ப இந்த தரிசனத்தை விடுத்து அந்த பெத்தேல் அந்த அந்த இடத்துக்கு பேரு பெத்தேல். பெத்தேல் என்ன? பெத்தேல் வானத்தின். ஆமென். அல்லேலூயா. அப்ப வானத்தின் வாசல் அங்க பேர் வைக்கிறான். பாருங்க எவ்வளவு காரியம் தோன்றது. 4 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணா அந்த நேரத்துக்கு தகுந்த அப்படின்னு அவங்க சுருக்கி சொல்லிடுறான். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரியங்களும் எங்க இருக்கு? அந்த யோர்தான்ல இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த 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 இடத்துல இருந்தா திரும்ப யோர்தான கடக்கிறாரு. அப்ப யோர்தான் கடக்கிறப்ப யாக்கோபு எப்படி இருந்தாரு? கோலும் கையுமா இருந்தாரு. ஆனா அதே சமயத்துல அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வரைக்கும் அங்க இருந்து வாழ்ந்துட்டு திரும்பி வரப்ப நீங்க பாருங்களேன், 2 பரிவாரங்களோட வாராரு. அல்லேலூயா. ஒரு பகுதியை நான் சகோதரர் கொடுக்கிறப்ப 1.5 கோடி ரூபாய், அதாவது சொத்துக்கள் கொடுத்து அனுப்புறாரு. அல்லேலூயா. அப்பட சொத்து ஆடு, மாடு, ஒட்டகம், கோழிகை கழுது, சுமக்கிற கழுதுகள், அது இல்லாம நல்ல உச்சிதமான காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. நீங்க பாருங்க, போறப்ப பரதேசி கோடு யார் கையில இருக்கும்? ஆடு மேய்க்கிறதுக்கு. அல்லேலூயா. அது தொழில் உண்டு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு இருக்கும். நம்ம பக்கத்துல யாருக்கு கோல் வச்சிருப்பாங்க? இப்பெல்லாம் யாருமே இல்லை. அல்லேலூயா. இப்ப யாருமே இல்ல. ஏன்னா பிச்சைக்காரனே இல்லாம நாடா போயிடுச்சு நம்ம நாடு. ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பையன் மேல வச்சுக்குவாங்க, ஒரு உத்தராட்சம் இதெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க, கையில ஒரு இது வச்சுக்குவாங்க, திருவோடு வச்சுக்குவாங்க, கையில ஒரு குச்சி வச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா நாய்க்காக வச்சுக்குவாங்க. அல்லையா? இது நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்ப அவர் எந்த அளவுக்கு போயிருக்காரு? தனிமையா போயிருக்காரு, குச்சியை மட்டும் எடுத்துட்டு போறாரு. இந்த கோல்ன்றது வேற காரியம். அல்லையா? இந்த கோல், இதுல உள்ள கோல் வேற காரியம். நான் உலகத்து நமக்காக சொல்றேன். அப்ப கோல் யாருக்கிட்ட இருக்கும்? ஒண்ணுமே இல்லாத ஆள்கிட்ட தான் இருக்கும். அப்ப யாக்கோபு ஒண்ணு இல்லாத ஆளா யோர்தானை கடக்குறான். கடந்து கர்த்தர் சொன்ன நாள் வரைக்கும் அங்க இருந்த பிறகு கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி 10 முறை மாமனார் ஏமாத்தினாரு. நாம 10 முறை ஏமாத்தினாரு. சம்பளத்தை 10 முறை மாத்தினாரு. ஆனா ஆண்டவர் கையுடன ஆண்டவர் அவனோட இருந்தபடினால படுகி பெருகிடுச்சு.
அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர சமயத்தில் தான் நான் சகோதரனுக்கு பயப்படுறான். அல்லேலூயா. திரும்பவும் அந்த யோர்தானை கடக்கிறான். திரும்பவும் கடந்து தான் அந்த கானானுக்கு வரணும். அப்ப சொல்றான், நான் கோடு கைமா வந்தேனே ஆண்டவரே, என்னை இந்த அளவுக்கு ஆக்கினீரு, இப்ப என் சகோதரனுக்கு நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி ஜெபம் பண்றான். அப்ப பாருங்க, போறப்போ ஒண்ணுங்காத யோர்தானை கடந்து போனப்போ ஒண்ணுங்காத திரும்ப யோர்தானை கடக்க வரப்ப எப்படிப்பட்டாது கோடீஸ்வரன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, ஒரு விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கீழே விட மாட்டார். கர்த்தர் என்னை மேலாக்குவார், என்னை வாழாக்க மாட்டார், என்னை கடையாக்க மாட்டார் என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கை என்ன செய்யணும்? வெட்டிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட யோர்தான்கள் வரணும். ஆனா யோர்தானை நமக்கு அடையாளமாக வைப்பார். அல்லேலூயா. யோர்தான் நமக்கு அடையாளம். கஷ்டம் ஒரு அடையாளம், நஷ்டம் ஒரு அடையாளம், துன்பம் ஒரு அடையாளம், வியாதி ஒரு அடையாளம். கர்த்தர் நம்மை ஆரோக்கியப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், இது ஆசீர்வாதம் அடையாளம். இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிற போது அது பாதுகாப்புக்குள்ள இடம். இது இரண்டாவது யோர்தானை குறித்து பார்க்கிறப்ப அது பாதுகாப்பான ஒரு இடம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்க நீங்க 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏறி வந்து தாவீதை நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள், இந்தபடி அகிதோப்பேல் உமக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார். 22. அப்போது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடியறதுக்குள்ளாக ஒருவனுக்கு எல்லாமே கடந்துட்டாங்க. இதோட பின்னணியத்தை கொஞ்சம் பார்ப்போம். அப்ப அப்சலேம் என்கிறவன் தாவீதோட குமாரன். அவன் தாவீதை கொன்று அந்த ஆட்சி பட்டத்தை வாங்கி கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆசையில என்ன செய்யறான். அப்ப தாவீதுக்கு ஆலோசனைக்கான அகிதோப்பேல் என்ன செய்யறான்னா, அவனோட போயிட்டு அவனை தாவீதை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றான். அப்ப முதல் காரியம் என்ன சொல்றான்னா, நீ உன் தகப்பனுடைய மறுமனையாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறன்னா சூரியனுக்கு நேரா அவங்களை கெடுத்துரு. அல்லேலூயா. அவங்களோட தீமையான காரியத்தை செய்ய அவங்களை சேர்த்துக்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யறான், மேல மாடியில ஒரு கூடாரம் போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக அவன் அசிங்கமான காரியத்தை செய்யறான். இதனால என்னாச்சுன்னா அவனுக்கு நாற்றமாய் போயிடுவான். தாவீதுக்கு அவன் நாற்றமா போயிடுவான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அப்சலோமை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னான். ஒரு ஆலோசனை. ரெண்டாவது ஆலோசனை என்ன சொல்றான் அப்படின்னா, நீ நம்மகிட்ட இருக்கிற 10,000 பேர் என்ன செய்யற எல்லாத்தையும் எடுத்து நேரம் போற இடத்துல போய் திட்டுக்கிட்டு அவனை பார்த்து அவன் எல்லாரும் ஓடிடுவாங்க, ராஜா மட்டும் தனியா இருப்பான், ராஜாவை கொண்டு வந்தான். யாருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தான் முன்னாடி? தாவீது. அப்ப அகிதோப்பேல் இதை சொல்றப்ப கேட்கிறான். அப்ப அவனுடைய ஊசான்ற ஆளு, தாவீது வச்சுட்டு போன ஆளு, அவன் என்ன செய்யறான்னா அவனை கூப்பிட்டு கேட்கிறப்ப, உங்க அப்பா பலசாலி, இப்ப வெளியில போயிட்டாரு, கரடி குட்டியை பறிகொடுத்த கரடியை போல இருப்பாரு, போனாலும் பலசாலியான ஆளு, அதனால அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படி அவன் தனியா விட்டு தனிமையில ராத்திரில வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டார், ஜனங்களோட இருக்க மாட்டாரு, வீட்டிலேயே எங்கேயாவது ஒழிச்சுக்கிட்டு இருப்பாரு, அதனால போக வேணாம் அப்படின்றான். இத அப்சலோம் நம்பி என்ன செய்யறான், அகிதோப்பேல் ஆலோசனை தள்ளிடலாம். அப்ப இவன் பேர் போறப்ப இவர்கிட்ட சொல்ல வராங்க. இப்ப தாவீதுக்கு சொல்ல வரப்ப 2 பேரும் என்ன செய்றாங்க, இங்க பார்த்துட்டு ஒரு ஆள் அங்க போய் சொல்லிடறான். அப்ப தேடிட்டு வரப்போ ஒரு அம்மா என்ன செய்றாங்க, ஒரு வீட்டுல போய் கிணத்துல இறங்கிடறான், அதை பாய் போட்டு மேல நொய்ய போட்டு அவனை மூடி வச்சுறாங்க இல்லைன்னு. அவங்க போன பிறகு அவங்களை எழுப்பிவிட்டோம், நேர போய் தாவீதுகிட்ட சொல்லிடுறாங்க. அப்ப தாவீது என்ன செய்யறாரு, தாவீதும் அவங்க ஜனமும் எல்லாம் சேர்ந்து யோர்தானை கடக்கிறாங்க. அப்ப யோர்தானை எப்படி நம்ம அந்த சூழ்நிலை நம்ம யோர்தானை எப்படி பார்க்கிறோம்,
பாதுகாப்பான இடம். அல்லேலூயா. யோர்தான் என்னது? ஒரு பாதுகாப்பான இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1000 பேர் நமக்கு விரோதமா வருதுமே, 10000 பேர் வருதுமே. வேதத்தில் என்ன சொல்லி, ஒரு பக்கத்தில் 1000 பேரும் ஒரு வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தால் அப்படின்னு அழுகாது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அது ஒண்ணு அழுகாது. உன் கண்களால் மாற்றம் என்ன செய்வார்? பார்ப்பாய், அதை பார்ப்பாய். துன்பார்க்கு போதும் பலனை காண்பாய். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியம் நமக்கு பாதுகாப்பு. அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு. முன்னாடி என்ன பார்த்தா, அது ஒரு அடையாள சின்னம், ஆசீர்வாதத்துக்கு அடையாள சின்னம் பார்த்தா. இது இந்த யோர்தான் நம்முடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. யோர்தானை கடக்கணும், ஒரு சோதனையை கடக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவம் என்கிற சோதனை நம்ம பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. ஒரு பாவம் என்கிற சோதனை நம்ம பற்றி பிடிக்கும். அந்த சமயத்துல என்ன செய்யறது? அல்லேலூயா, தாண்டணும், யோர்தானை தாண்டணும். யோர்தானை தாண்டாதான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த என்னாச்சு? இந்த பக்கத்துல இக்கரையில இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை, அக்கறைக்கு போயிடணும். அல்லேலூயா. அக்கறை என்பது நீங்க பாத்தீங்கன்னா தேவ வசம், தேவனிடத்துல போறது. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சாப்பாடுன்னா 5000 பேருக்கு பகிர்ந்து விட்டுட்டு அவர் என்ன செய்யறது? அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு கடக்கணும். அல்லேலூயா. ஒரே இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் நினைப்போம், எனக்கு நான் உலகத்துக்கு ரொம்ப நாள் இருக்குன்னு ஆசைப்படுவோம். எல்லா மனுஷனுக்கும் உண்டு. யாராவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்களா? அல்லேலூயா, பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன செய்வாங்க? உக்கிரத்தின் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக சாணமே வரமாட்டது. எப்படி சொல்லுவாங்க? அல்லேலூயா. ஆனா தாங்க முடியாத வேதனைனால. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது நம்ம ஆண்டவரை அரணாக கொண்டிருந்தோம்னா யோர்தானை கடந்து ஆகணும். சோதனையை கடக்கணும். அப்ப சோதனையை கடக்கிறப்ப நமக்கு பாதுகாப்பு இருக்கு. பாவத்தை கடக்கிற பொழுது, பாவம் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு அதை தாண்டுற பொழுது நமக்கு ஒரு யோர்தான் தேவை. அல்லேலூயா. அந்த வர முடியாது, எதிரி அந்த வர முடியாது, அக்கறைக்கு வர முடியாது. அக்கறையில் யார் இருக்கா? தேவன். அல்லேலூயா. அக்கறையில தேவன் இருக்காரு, காணாத தேவன் இருக்காரு. அல்லேலூயா. தேவன் அழைச்சிட்டு போற இடம். அல்லேலூயா சொல்றோம். அப்ப தாவீதுக்கு இந்த யோர்தான் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பாதுகாப்பா இருந்தது. அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். 19:15. அப்பொழுது யோவாபின் மகன் திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை கடக்க பண்ணி. ஆமென். இப்ப பாருங்க, யாருக்கு பயந்துகிட்டு அந்த அக்கறை போனாரோ அந்த ஆளுங்க எங்க இல்ல? அப்சலோம் எங்க இல்ல? அப்சலோம் செத்துட்டான். அல்லேலூயா. அப்சலோமை கொலை பண்ணிட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அப்சலோமை கொலை பண்ண பிறகு யோர்தானுக்கு அந்தாண்ட இருக்காரு. திரும்ப ஆட்சி செய்ய எங்க வரணும்? ராஜா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் நாற்றமா போயிடணும்னு சொன்ன ஆட்கள் எல்லாமே என்ன செய்றாங்க? இவர் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் 12 கோத்திரங்கள் போய் அவரை ராஜாவாக வர இருக்கிறாங்க. யோர்தானை கடந்து வர. அல்லேலூயா. என்னைக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு பரீட்சை அப்படின்னு ஒரு யோர்தான் நினைச்சுச்சிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னா நம்ம யோர்தானை தாண்டணும் அப்படின்ற ஒரு முடிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம். அது எடுத்துக்கொள்ளுகிற இடமா இருக்கிறது. அல்லேலூயா. அது எடுத்துக்கொள்ளுகிற இடமா இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5 பேர் போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். சாந்தையை எடுத்து முறுக்கி தெரிந்தது அக்கறைக்கு போனார்கள். 13, 14. சொல்லி தண்ணீரை அடைந்தான். ஆமென். பாருங்க, இது ஒரு நல்ல காரியம். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போறாரு. அப்ப
இன்னைக்கு எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இடம் என்னதுக்கு எங்க சொல்றாரு, நான் பெத்தேலுக்கு போறேன், நான் உங்க விட மாட்டேன், நானு உங்க விட மாட்டேன் அப்படின்றார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் எரிகோவுக்கு போறேன், நான் விட மாட்டேன். மூன்றாவது பார்க்குறப்ப யோர்தானுக்கு போறேன், நான் விட மாட்டேன். அப்ப பெத்தேலில் இருக்க தீர்க்கதரிசியோட புத்திரர்கள் உங்க ராஜா அவங்க தீர்க்கதரிசனம் எடுத்துக்கொள்ள போறாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எரிகோவுக்கு வந்தோம்னா அங்க உள்ள தீர்க்கதரிசியோட புத்திரர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு எரியாவை ஆண்டவனா கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. அப்ப எனக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க அப்படின்னு இந்த வார்த்தை தான் சொல்லுவான். மூணாவது யோர்தான் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை சொல்றாங்க, தாங்கிறப்ப இவர் என்ன செய்யறாரு, சால்வை எடுத்து யோர்தான் அடிக்கிறாரு, முறுக்கி அடிக்கிறாரு. முறுக்கி அடிச்சோட யோர்தானுடைய தண்ணி பிளக்குது. அவங்க உடர்ந்த தரையில போறவே போயிடுறாங்க. போனோன்னு அவங்க பேசிட்டு போற சமயத்துல அக்னி ரதங்களும் குதிரைகளும் வந்து அவங்களை பிரிச்சு என்ன செய்யுது, எலியாவை எடுத்துக்கொள்ளுது. அதை எடுத்துக்கொள்ளுகிற இடமா இருக்கிறது. அல்லேலூயா. அது எடுத்துக்கொள்ளுகிற இடமா இருக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தா ஆசீர்வாதத்துக்கு அடையாளம், இரண்டாவது பாதுகாப்பான இடம், மூன்றாவது அவர் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற இடமா இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்ம எடுத்துக்கொள்ளுகிற இடம். யோர்தான் என்பது நம்மளை எடுத்துக்கொள்ளுகிற இடம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. எலியா மாதிரி எலியாவுக்கு என்ன பரிசுத்தம் இருந்துச்சா? அல்லேலூயா. எலியாவுக்கு என்ன இருந்துச்சு? வைராக்கியம் இருந்துச்சு. அல்லேலூயா. எலியாவுக்கு வைராக்கியம் இருந்துச்சு. ஜீவனுள்ள தேவன் தான் அவர் என்பதை நிரூபிச்சு காட்ட ஆளு. அல்லேலூயா. அதாவது எலியா தேவனாகிய கர்த்தர் தான் மெய்யான தேவன், நீங்க வணங்குற பாகாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண மனுஷன். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. பார்த்து அவனை எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பி வரப்ப, அதாவது நான் போறப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப, உங்க மேல இருக்கிற ஆவியில ரெட்டிப்பான வரம் வேணும், எனக்கு 2 மடங்கு எனக்கு ஆவி வேணும், நீ அரிதானதை கேட்கிறாயே என்று சொல்லி என்ன செய்யறாரு, அல்லேலூயா சொல்றேன், நான் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது நீ பார்த்தீங்கன்னா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது தேவன என் ஆண்டவனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவனே என்று சொல்லி அழுகிறான். அழுகிறப்ப மேலிருந்து சால்வை விழுது. அந்த சால்வைய எலியா சால்வை எப்படி அடிச்சாரு, முறுக்கி அடிச்சாரு. ஆனா எலிசா என்ன செஞ்சாரு, எலியாவின் தேவன் எங்க சாதாரண அடிக்கிறாரு புரியுது. அல்லேலூயா. அப்ப அந்த யோர்தான் ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிற மகிமையுள்ள காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு காரியம். அல்லேலூயா சொல்றோம். அப்ப ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற இடம் யோர்தான் என்பது ஒரு அடையாளமா இருந்தாலும் சரி, அது ஒரு பாதுகாப்பா இருந்தாலும் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லேலூயா சொல்ற மூன்றாவது காரியம் எடுத்துக்கொள்ளுகிற காரியம், தேவனிடத்துல எடுத்துக்கொள்ளுகிறது. நம்முடைய அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவர் இறங்குற காரியம். திரும்ப என்னாச்சு, மேல சால்வை விழுந்தது. சால்வை என்ன குறிக்கிறது, பரிசுத்த ஆவியோட வல்லமையை குறிக்குது. திரும்ப அடிச்ச உடனே அந்த இடத்துல ஆண்டவர் அதை வந்து எடுத்துக்கொள்ளுகிற இடம். மூன்றாவது காரியம். நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது பாவத்தை அறிக்கை இடுகிற இடம். அது பாவத்தை அறிக்கை இடுகிற இடம். அல்லேலூயா. யோர்தான் எப்படி இருக்கு, பாவத்தை அறிக்கை இடுகிற இடம். எடுத்து வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் ஆமென். அல்லேலூயா. ஒரு ஞானஸ்தானம் என்பது நல்லா புரிஞ்சுங்க, பாவ அறிக்கை அங்கீகரிக்கிற இடம், பாவம் மன்னிப்பை கொடுக்கிற இடம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்கிறார். அவர் தான், அவர் ரத்த சிந்தையெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். இதுக்கு அடையாளமாக எது அப்படின்னா ஞானஸ்தானத்தை கற்று வைத்தார். அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது எப்படின்னா, ஆண்டவரிடத்துல போய் என்ன செய்யணும், தன் பாவத்தை அறிக்கை இடணும். அதனால்தான் பாவ அறிக்கை செய்யாம என்ன செய்யக்கூடாது, ஞானஸ்தானம் கிடையாது.
வேதம் 16 மார்க் 16 என்ன சொல்லுன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல ஒரு என்ன நம்ம பார்க்கணும், பாவத்தை அறிக்கை பண்ணுகிற இடம், பாவத்திலிருந்து கழுவுற இடம், ஒரு ஞானஸ்தானம் வாங்குற இடமாக அந்த இடம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம். அல்லேலூயா. தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம் யோர்தான். மற்ற எங்கேயும் போகல. யோர்தான் நதியில தான் ஆண்டவர் கொடுத்த, அதாவது யோவான் ஸ்நானகன் அங்கதான் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அது பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறுகிற இடமாக இருந்துச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தின இடம், அது அறிமுகப்படுத்தும் இடம். குறிச்சிங்க. இதெல்லாம் நான் லேசா தான் போடுறேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா, ஆனால் உங்களுக்காக நான் குறிச்சு ஷார்ட்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. இது என்ன செய்யணும், மெசியாவை என்ன செய்யுது, அறிமுகப்படுத்துகிற இடம். மார்க்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28. பெத்தபாறையிலே நடந்தன. மறுநாளிலே இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தும்படியாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன். இறங்கி தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் தங்குகிறாரோ காண்பாயோ. ஆமென். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற இடம் இங்க யோர்தான். அல்லேலூயா. அப்ப யோர்தான் நதி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற ஒரு இடமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப முதல்ல பார்க்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. முதல்ல இருந்த பார்த்தோம் அடையாளம், 2வது பாதுகாப்பு, 3வது எடுத்துக்கொள்ளுதல், 4வது பாவரிக்கை, 4வது 5வது அறிமுகப்படுத்துதல். அறிமுகப்படுத்துதல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல யோகா நதியில பாவ அறிக்கை ஞானஸ்தானம் வாங்கினாங்க. அடுத்த காரியத்துல இவர் என்ன சொல்றாரு, புதிய பாட்டுல யோவான், நான் உங்களுக்கு அதாவது ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னேந்து வருகிறவரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் அவர் தான். அதை அறிமுகப்படுத்துகிற இடம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோர்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். நம்ம ஒரு யோர்தானா காணப்படணும். அல்லேலூயா. நம்ம ஒரு யோர்தானா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை அறிமுகப்படுத்துறாளா இருக்கணும். ஆண்டோடைய பெருமைகளை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கணும். அவருடைய ரட்சிப்பின் காரியத்தை சொல்லுகிறவர்களா இருக்கணும். அவரோடு நம்ம சஞ்சரிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்த இடம் யோர்தான். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயுல இருக்கு. வானம் திறக்கப்பட்டதையும் கண்டார். பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற இடம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இடம் எது அப்படின்னா யோர்தான். அங்க இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். புறாவை போல ரூபம் கொண்டு புறாவை போல என்ன செஞ்சாரு, இறங்கி வருகிறதை கண்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப முதல்ல பார்த்தது அல்லேலூயா
ஆசீர்வாதத்தின் அதாவது அடையாளம், ரெண்டாவது பாதுகாப்பு, மூன்றாவது எடுத்துக்கொள்ளுதல், நாலாவது பார்த்தீங்கன்னா பாவ அறிக்கை எடுக்கிற இடம், ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துகிற இடம், ஆறாவது பரிசுத்தாவின் வல்லமையை பெறுகிற இடம். அல்லேலூயா. ஏழாவது காரியம் பிதா சாட்சி கொடுக்கிற இடம். அல்லேலூயா. பிதாவானவர் குறிச்சிங்க, நீங்க நிறைய டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். அல்லேலூயா. பிதாவானவர் சாட்சி கொடுக்கிற இடம். 11வது வசனம் வாசிங்க. அன்றியும் என்னுடைய நேசகுமாரன் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, ஏவினார். அல்லேலூயா. நம்ம பாருங்க, இவரே என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது பிதாவின் சாட்சி. அல்லேலூயா. இது யார் கொடுக்கிற சாட்சி? பிதாவின் சாட்சி. சென்னையில் ஒரு சின்ன கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்டு நம்ம பிரசனுக்கு போவோம். எனது பெரிய குமாரன், இவரே எனக்கு பெரிய நேசகுமாரன், பெரிய குமாரன் சொல்லி இருக்கிற இடங்கள்ல தெரிஞ்ச இடத்த சொல்லுங்க. நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நல்லா வளரணும், வேதத்தில் வளரணும். ஒரு இடம் ஞானஸ்தானத்தில் சொல்லிட்டாரு, ஞானஸ்தான இடத்துல சொல்லிட்டாரு. அடுத்தது மறுரூபமானார். அல்லேலூயா. மறுரூபமானப்ப யார் யார் வந்தாங்க? எலியாவும் மோசேயும் வந்தாங்க. அப்ப வந்து அவங்களோட பேசிட்டு இருக்கிறப்ப எத்தனை சீஷர்கள் மேல போனாங்க? பேதுரு, யோவானுக்கிட்ட விட்டுட்டு ஒரு ஆள் உண்டு, யாக்கோபு. இவங்க அண்ணன் தம்பியை பிரிக்க மாட்டாரு. பேதுருவையும் அந்திரியாவும் பிரிச்சாலும் இவங்களை பிரிக்கவே மாட்டார். எங்க பண்ணாலும் 3 பேர் தான் போவாங்க. பேதுரு போவாரு, யாக்கோபு போவாரு, யோவான் போவாரு. இவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் யாரும் பிரிக்க மாட்டாரு. கர்த்தர் பிரிச்சதே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மறுரூபம் அடைந்தப்ப என்ன சொல்றாரு? இவரே என்னுடைய நேசகுமாரன். இவங்க எல்லாம் அப்போஸ்தலர் 3 பேரும் பயந்துட்டாங்க. 3 பேரும் பயந்துட்டு பேதுரு மட்டும் உணர்றாரு, ஆண்டவரே நம்ம இங்க இருந்தா எவ்வளவு நன்மையா இருக்கும். ஒவ்வொரு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ, அதே மோசைக்கு ஒரு கூடாரமா போடுவோம் அப்படின்னு. இவங்க பேசுறது என்னன்னே தெரியல, ஆனா பேசுறாங்க. அல்லேலூயா. அவ கிட்ட வந்து எழுப்புன பிறகுதான் அவங்க எல்லாம் போனதை பார்த்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இத யாருக்கும், அதாவது மனுஷகுமாரன் மரித்து உயிரோடு எழுப்புற வரைக்கும் சொல்லாது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இத ஒரு இவர் சொல்லுவார், ஒரு அப்போஸ்தலர் சொல்லுவார் நிருபத்துல. போனவர்கிட்ட ஒரு ஆள் சொல்லுவார், இவருக்கு பேதுரு சொல்லுவாரு. எடுத்துக்கு வாப்பா, 2 பேதுரு, நான் குறிக்கல, 2 பேருங்க. ஒன்று 17 சொல்லுகிற உண்டாகி பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 17:15 இருக்கிறத கரெக்டா ஆண்டவர் செய்யறார். அல்லேலூயா. வேதத்தை நம்ம சாதாரணமா படிக்காதீங்க, சாதாரணமா படிங்க, ஜெபத்தோட படிங்க. இந்த வசனம் வேற எங்கேயாவது போட்டிருக்கான்னு பாருங்க. அப்ப 2 பேரும் 1:17-18 நம்ம பார்க்கிறோம்னா எங்க இருக்கு? ஜோடு இல்லாம இருக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம என்னைக்கு பைபிளை தேடி வாசிக்கிறோமோ அன்னைக்குதான் ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. வேதத்தை நம்ம தேடி படிக்கிற பொழுதுனா ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்ம தேடி வரும். அல்லேலூயா. கடமைக்கு படிச்சோம்னா கடமைக்கு தான் ஆண்டவர் வாசிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வாசிங்க. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறப்ப தேடி வாசிக்கணும், அப்பதான் நமக்கு வரும். அல்லேலூயா. இப்ப நம்ம யோர்தானை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. முதல் அடையாளம் அடையாளமா வச்சாரு.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாதுகாப்புக்கு ஒரு இடமா இருந்துச்சு. அந்த பாதுகாப்பு யாரு அப்படின்னா தாவீது ராஜாவுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு அது ஆசீர்வாதமா இருந்த இடம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடையாளமா இருந்த இடம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். மூன்றாவது பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுகிற இடம். எலியாவை கர்த்தர் அங்க எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நாலாவது பாத்தீங்கன்னா அல்லேலூயா பாவங்களை அறிக்கை இடுகிற இடம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நம்ம பாவத்தை நிறைய பேர் என்ன செய்யறோம், நான் பாவி இல்லை, இவங்க நினைக்கிறது மூணு பாவம் தான் பெரிய பாவம் நினைக்கிறாங்க. ஒன்று விபச்சார பாவம், ரெண்டாவது கொலைபாதகம், மூணாவது திருடு. இந்த மூணு தான் பாவம். அல்லேலூயா. பாவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மீதி என்ன பாவம் இருக்குன்னா 7 வகையான பாவம் இருக்கு. அல்லேலூயா. இல்லை 7 வகையான பாவம். கட்டளையே சொல்றேன் நான். 10 கட்டளையில 3 பாவத்தை தான் நம்ம பாவம் நினைக்கிறோம். மீதி எல்லாம் பாவம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. முதல் பாவம் என்னன்னு தெரியுங்களா? முதல் பாவம் எதை என்று தேவர்களை உண்டாக்காதீங்க. அப்ப நம்ம உண்டாக்குறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம உண்டாக்குறோம், வேற தேவர்களை உண்டாக்குறோம். அல்லையே நம்ம விக்கிரக வழிபாடு இல்லைன்னு வச்சுக்கிறேன். சில சமயத்தில் அதுக்கு பயப்படுறது இல்லை, அது உண்டாக்குறது தான். பயப்படுறது யாருக்கு பயப்பட ஆண்டு சொல்லிருக்காரு? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். அப்ப நம்ம மற்ற காரியங்களுக்கு உலகத்தில் உள்ள ஆத்மியோட தெய்வங்களை நம்ம பயந்தோம்னா ஏதாவது வச்சிருவான், ஏதாவது வந்துடுமா அப்படின்னு நினைச்சோம்னா அது என்ன செய்யுது? தேவர்களை உண்டாக்குறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது விக்கிரக வழிபாடு. அப்ப நம்ம விக்கிரகத்தை பார்த்து வழிபடுறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம நினைக்கிறோம். அது 3 உள்ள அடங்கி இருக்கு. நம்ம ஜீவன் கர்த்தருக்கு மேல நம்ம ஜீவன் நம்ம உயிரை நேசித்தோம்னா நம்ம உயிர் ஒரு விக்கிரகத்துக்கு சமம். நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் பாருங்க, நம்ம மனைவி பிள்ளைகளை, கணவன் பிள்ளைகளை, மற்ற யாரையாவது அதிகமா ஆண்டவர் மீது அதிகமா நேசித்தோம்னா அது விக்கிரகத்துக்கு சமம். அல்லேலூயா. மூணாவது பார்த்தீங்கன்னா சொத்து பத்து சுகம் பட்டம் படிப்பு பேரு புகழ் ஆஸ்தி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் நம்ம பெருசா நம்ம பார்த்தோம்னா அது என்ன ஆண்டவர்கிட்ட பெருசா பார்த்தோம்னா அது விக்கிரகத்துக்கு சமமானவைகள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப இப்படிப்பட்டதா இருக்கு. அப்ப இப்ப சேர்த்து எடுத்துன்னு பாருங்க 5. முதல்ல 3, இது 5. 6வது அவருடைய நாமத்தை வீணுல வணங்கக்கூடாது. அவர் நாமத்தை வீணுல வணங்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் நாமத்தை போய் வீட்டுல வணங்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அதாவது செய்யற தப்ப செஞ்சுட்டு இயேசுக்கு போடுவான் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுவோம். வீட்டுல வழங்காது, எங்கேயும் வழங்காது. ஒரு பரிசுத்தமுள்ள நாமம். அவருடைய நாமத்தை பழைய ஏற்பாட்டில் சொல்றப்ப காலைகளை படிக்கெடுத்து பயபக்தியோடு சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவர் நாமத்தை சொல்றதுக்கு அவ்வளவு பயம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அவர் நாமத்தை என்ன செய்யறோம்? வீட்டில வணங்குறோம். எப்படி வணங்குறோம்? பேரு கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் வாங்கிட்டு எல்லாம் செஞ்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா நம்ம யாரும் போல இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் யாரும் போல இருக்கணும்? கிறிஸ்தவர் போல அல்லாம பாவத்தை நம்ம இருந்தோம்னா அவர் நாமத்தை என்ன செய்யறோம்? இவன் ஒரு கிறிஸ்தவன் சொல்றாங்களா இல்லையா? செய்யறது இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றப்ப யார் நாம தூசிக்கப்படுது? யார் நாம வீட்டில் வணங்கப்படுது? அவர் நாமம் தான். அடுத்தது ஓய்வுனால பரிசுத்தமா அனுசரிக்கணும். இன்னைக்கு நமக்கு பழையப்பட்டா ஓய்வு நாள். ஆனா இன்னைக்கு நமக்கு பரிசுத்த நாள், கொண்டாட்டத்தின் நாள், ஆராதனை நாள், அபிஷேகத்தின் நாள், கர்த்தர் என்னோட பேசுற நாள், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யற நாள், கர்த்தர் என்னோட இடைபெறுகிற நாள், கர்த்தர் என்னை வல்லமையா நடத்தும் போற நாள். இதுதான் நமக்கு ஓய்வு நாள். நமக்கு கிடையாது. அது பழைய ஏற்பாடோடு சரியா போயிடுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல தான் நினைச்சாரு, சுஸ்தப்படுத்தினார். குருடனை சுஸ்தப்படுத்தினார், சப்பானை நடக்க வச்சாரு, திபுரவாதக்காரனை நடக்க சொன்னாரு. அப்புறம் 38 வருஷம் வியாதியா இருந்தா அவர் என்ன எழுப்பினாரு. இதெல்லாம் எப்ப செஞ்சாருன்னா ஓய்வு நாள் தான் செஞ்சாரு. அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஓய்வு நாள் இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிற பண்ணாரு, மனுஷனை தேவன் ஓய்வு நாளுக்கு ஓய்வு மனுஷனுக்காக உண்டாக்கினார். அல்லேலூயா. மனுஷனுக்காக ஓய்வு நாளை உண்டாக்கினார். ஓய்வு நாளுக்காக மனுஷனை உண்டாக்குனார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பாவம் என்ன? விபச்சாரத்தை கொலை செய்யாதிருப்பாயாக. தாய் தகப்பனை அனுசரித்தாச்சப்பா.
அதான் 5. கொடைக்கு முன்னாடி அதான் 5. தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கனம் பண்ணு. கனவீனம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா பழைய ஏற்பாட்டில் என்ன நியாய பிரமாணம் தெரியுங்களா? அல்லேலூயா. கல்லால் அடிச்சு ஆமென். தாய் தகப்பனுக்கு கனவீனம் பண்ணாமையே இன்னைக்கு தாய் தகப்பன் அடிக்கிற காலங்கள் வந்துடுச்சு. அல்லேலூயா. இது போகட்டும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் பாரமா நினைக்கிற காரியம் இப்ப நினைவு. கணவனும் மனைவியும் அதாவது வேலையில் இருப்பாங்க. வயசானவங்களா ஆயிட்டாங்களா, இவங்களை கொண்டு போய் எங்க சேர்த்தோம்னா ஒரு ஆஃபன்ஸ் சேர்த்தோம்லாம். அல்லேலூயா. எவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க. நம்ம ஒரு ஆஃபன்ஸ் சேர்த்தோம். நமக்கு ஒன்று அவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கட்டலாம். 10,000 ரூபாய் கட்டிடலாம். ஆனால் நம்ம கிட்ட என்ன செய்யறோம்? வரக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எருமிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் துப்பிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் மாத்திரை அது இது கேட்டுட்டு இருக்காரு. நம்ம குழந்தைங்களை அதுக்குள்ள வைக்கக்கூடாது, அதுக்குள்ளது ஒட்டும். இப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அல்லேலூயா. இது என்ன அர்த்தம்? அல்லேலூயா. ஒரு தகப்பனையும் தாயையும் என்ன செய்யல? கனவீனப்படுத்தின. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? தாய் கொடுப்பான். அல்லேலூயா. கொடுப்பான் காணிக்கை கொடுத்து அவரை விளக்கலாம் அப்படின்னு யார் சொல்லியிருந்தது? மோசே சொல்லியிருந்தார். ஏன்னா இவங்க இருதயத்தின் கடிதத்தின் நிமித்தமாக. அல்லேலூயா. இவங்க இருதயத்தின் 2 தான் கடிதத்தின் நிமித்தம். இது ஒண்ணு, இன்னொன்னு மனைவியை வேண்டாம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சொல்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அடுத்தது கொலை செய்ய இருப்பாங்க. அடுத்தது விபச்சாரம். அது 2 பார்த்துட்டோம். அல்லேலூயா. 3 களவு செய்ய பார்த்தாச்சு. அடுத்தது 8வது பொய் சாட்சி. ஆமென். பொய் பேசுகிறவன் நாசமா கோபம். பொய் உதறல் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி இச்சையாக இருப்பாயாக. ஆசைப்படாத, எதையுமே ஆசைப்படாத. அல்லேலூயா. உன் ஆசை யார் மேல இருக்குன்னா அப்பா மேல தான் இருக்கு. அல்லேலூயா. உன் ஆசை, உன் நேசம், உன் பாசம், உன் எல்லாமே யார் மேல இருக்கணும்? நம்ம அப்பா ஏசப்பா மேல தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அவர் மேல இருந்தா தான் நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு நாள் இருப்போம்? அல்லேலூயா. நாளைக்கு பிறப்பது நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த அனுபவத்துல வந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி எனக்கு அதாவது சளி அதிகமா இருக்கு, நீங்க கொரோனா வார்டுக்கு போயிடுங்க அப்படின்னாங்க. கொரோனா வார்டுக்கு போயிடுங்க அப்படின்னாங்க. ஆனால் பிரின்ஸு ரைஸ் எல்லாம் அவங்க டாக்டர் படித்த ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி பார்த்து எல்லாம் ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சு பார்த்து, தயவு செய்து அப்பாவை நீங்கள் அனுப்பிச்சி விட்றாத, வீட்டிலே தனிமைப்படுத்தி வை, அங்கே போனால் வேறு மாதிரி ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க போனோன்னா பவரோட ஊசியை போடுவாங்க. பவர் எந்த டெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஒத்துக்கிட்டா ஒத்துக்கும், இல்லைன்னா போயிடுவோம். நிறைய பேருக்கு அப்படி தான் போயிடும். இல்லையா? நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு. ஆனால் அவங்க கண்டித்து சொல்லிட்டாங்க, இது கொரோனா இல்லை, சளி அதிகமாக இருக்குது, 25% தான் இருக்குது, 50% மேலே போனால் தான் அது சொல்லுவாங்க. இது கொரோனா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால எங்கே போகணும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி நல்லா ஹெல்த்தான ஃபுட்டை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இந்த ரூம் உள்ளே இருந்தேன். அப்போ தான் நான் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், நிறைவேற்றாமல் போகிற காரியங்கள் இதெல்லாம் நினச்சி ஆண்டவர்கிட்ட அழுதேன். இவ்வளோ பணம் கொடுத்தாச்சு, அது வந்து செய்ய முடியலையே, இன்னும் பணம் கொடுக்க வேண்டிய காரியம் இருக்கு, இதை நினைச்ச ஆலயம் கட்டலையே. ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர்கிட்ட இது பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட அழுகிறப்ப தான் கர்த்தர் க்ளீனாக பேசினார். உன் பிரசங்கத்தை மாற்று, உன் ஊழியத்தை மாற்று, என்ன நான் சொல்றதை செய்ய, நீ நடத்துறதே தான் நான், அதாவது சபையை ஓ இஷ்டத்துக்கு நடத்துறவங்களே என் இஷ்டத்துக்கு நடத்தலை. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கண்டிச்ச காரியங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிச்ச காரியம் ஆண்டவர்கிட்ட அப்படியே சாப்பிட்றாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது கொரோனா இல்லாமே மாற்றினார். அல்லேலூயா. கொரோனானா ஒட்டும். அல்லேலூயா. கொரோனானா ஒட்டும். அல்லேலூயா. எனக்கு முழுக்க என் கூட வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தது பாஸ்ரமா தான், டெல்சியா தான். அல்லேலூயா. பாஸ்ரமாவோட போகக்கூடாதுன்னு சொல்லி கும்பகோணத்துக்கு சொல்லியாச்சு. அல்லேலூயா. இருந்தாலும் அவங்க வந்து பட்ட பாடுகள், பிரயாசங்கள், காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு கிச்சனில் தான் இருப்பாங்க. அதாவது கவசரம் 3 வேலை
3 வேலை, தேநீர் 2 வேலை, இப்படி ஒவ்வொரு கலர் கொடுத்து ஜூஸ் இடையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் மறுக்கவே முடியல. பிழைக்கணும்ல, பிழைக்கணும்ல. அது என்ன கொடுத்தாலும் சரி, இன்னொரு விலை கொடுக்குறியா கொடு, நான் குடிக்கிறேன். ஏன்னா அவங்களோட தியாகத்தை நான் பார்த்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ இச்சைப்படக்கூடாது. எதுக்கு இச்சைப்படக்கூடாது? நம்ம ஆசைலாம் அவர் மேல இருக்கணும். நம்ம ஆசை அவர் மேல இருந்தா தான் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தது அவர். பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கடவுள் என்னைக்கு மறிக்கணுமா? கடவுளுக்கு வயசு உண்டா? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அல்பா உமைகானவர், துவக்கமும் முடிவு இல்லாதவர். இப்படிப்பட்ட தேவன் மாம்சத்தில் இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆத்மாவோட சாவக்கூடாது. ஆத்மா செத்து போச்சுன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. அதனால அவர் சரீரத்திலே மரித்தார். அல்லேலூயா. அவர் சரீரத்திலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அதுதான் முன்னாடி சொன்னாரு, என்கிட்ட இருக்கிற ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. நான் கொடுக்கவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன், எடுக்கவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரத்தை, இந்த அதிகாரத்தை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி. அப்ப நமக்காக கர்த்தர் மரித்தார். நான் மறிக்கக்கூடாது, நீங்க மறிக்கக்கூடாது, ஆவில ஆத்மாவில் மறிக்கக்கூடாதுன்னு சொல்வதற்காக அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கடைசி இச்சையாதிருப்பாயாக. இச்சை என்பது நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இது இச்சை என்பது என்ன செய்வாங்கன்னா 2 விதமா பிரிப்பாங்க. நமக்கு 2ஆ பிரிக்கிறது. இச்சை என்பது ஒண்ணுதான். அல்லேலூயா. அது அடுத்தவங்க ஆடோ மாடோ வீடோ மனைவியோ யாரா இருந்தாலும் இச்சை என்பது, ஆசை என்பது ஒன்றுதான். ஆனால் மற்ற சபைகளில் பார்க்குறப்ப, மற்ற சபையில் பேர் சபையில் பார்க்குறப்ப 2ஆ பிரிச்சுருவாங்க. பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, பிறர் உடமையை விரும்பாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கிடையாது. 2 இச்சையாக இருப்பாங்க, ஒரே கட்டளை தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இப்படி நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் யோர்தானை நமக்கு ஆசீர்வாதமாகவும், யோர்தானை நமக்கு அடையாளமாகவும், யோர்தானை நமக்கு பாதுகாப்பாகவும், யோர்தானை எடுத்துக்கொள்கிற ஒரு இடமாகவும், யோர்தானை கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிற இடமாகவும், பரிசுத்தாவியினுடைய மரணத்தை பெறுகிற ஒரு இடமாகவும், பிதாவுடைய சாட்சி பெறுகிற இடமாகவும் நமக்கு கர்த்தரை மாற்றுவார். நம்ம வாழ்க்கையில யோர்தானை எப்படி பார்க்கிறோம்? அப்படி முழங்கால் படிக்கிட்டு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த யோர்தானின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோர்தானின் அனுபவம் எங்களுக்கு வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடக்கிற அனுபவம் வேணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதை பிரிக்கிற அனுபவம் வேணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துன்பங்கள் சூழ்ந்து கொண்டாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து கொண்டாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, நீர் நம்முடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே.
உன்னை செய்கிறார். ஓசன்னா ஜெயம் பெறுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டையில் நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டையில் நின்றாலோ, பயமில்லை, கலக்கமில்லை, பயமில்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இன்று ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நம்ம வாழ்க்கையில் வருகிற யோர்தான பருவம், நம்ம கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட புருஷன நம்ம ஜீவனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் இயேசுக்காக கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு வைராக்கியம் இப்ப இருக்கா? ஆவியானவர் கேட்கிற இப்ப இருக்கா? நீ ஞானஸ்தான வாரம் அன்னைக்கு என் ஜீவனையே கொடுப்பேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தியே மகனே மகளே, இப்ப உன்னால முடியுமா? கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆபத்து, விபத்துகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர் கலக்கங்கள் வந்தாலும் நான் தேவனோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறது எத்தனை பேர்? ஆண்டவர் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஒரு யோர்தானின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு யோர்தானை கடக்கணும், நாங்க சோதனை கடக்கணும். சோதனை கடக்கிற மனுஷன் பாக்கியமா? ஆண்டவரையும் பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் அல்லேலூயா கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை பிடிப்பதற்கு எளியாவுக்கு ஒரு அது உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகிற இடம், உன்னை பாதுகாக்கிற இடம், உன்னை பாதுகாக்கிற இடம். அது உனக்கு அடையாளம், ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஒரு தடை வருதுன்னு பார்த்து நீ அந்த இடத்துல நின்றாங்க, கடந்து போகணும். கர்த்தர் தோல் கைவாய் போனது யாக்கோபை 70 பரிவாரத்தோடு ஆசீர்வதித்த தேவன் அவன் சாட்சி சொல்றான். தேவன் பிள்ளையே, வாழ்க்கையை நினைச்சு உன் வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏன் அவருக்கு அந்த வம்பு நினைக்கிறியா? ஆண்டவர் சொல்றான், அல்லேலூயா, எனக்காக, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்காக நீ எதை செய்ய நினைக்கிறையோ, சின்ன சிறிய